வேத புஸ்தகத்தை கைகளில் எடுத்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 28 வசனம். The book of Proverbs chapter 31 verse 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று, அவர்களுடைய எல்லாரை பார்க்கிலும் நீயோ மேல்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். என்னங்க ஒரு சத்தம் வர மாட்டேங்குது. இன்னும் ஒருக்கா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உங்க பைபிளை திறந்து 1 2 3 கோ. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஆமென். அப்படியே உங்களுக்கு முன்னாடி நாற்காலி எம்டியா இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்க. வர்றவங்க பின்னாடி உட்காருவாங்க. கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. முன் நாற்காலியை நிரப்புங்க. டக்குன்னு அப்படியே நகருங்க. நீண்டுக்கிட்டே நகர்ந்து உட்காருங்க. தேங்க்யூ. தமிழ் புரிஞ்சிச்சுன்னா செயல்படுங்க. புரியலன்னா நான் வேற ஏதாவது பாஷையை கற்றுட்டு வந்து சொல்கிறேன். முன்னுக்கு பாருங்க. எம்டி சேர்ஸை ஃபில் பண்ணுங்க. பேக்கெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வரணும், இல்லை கீழே தரையில் வச்சிடணும். உங்கள் பேக்கை வைக்கிறதுக்கு நாற்காலி சேர்ச்சில் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. குயிக்காக மூவ் ஆகுங்க. பின்புறத்தை கொஞ்சம் காலி பண்ணுங்க. பின்னாடி வர்றவங்க அங்கே உட்காரணும். அஷர்ஸ் கொஞ்சம் எழுந்து ஜனங்களை ஃபீல் பண்ணுங்க முன்னாடி. தேங்க்யூ. மா நிரப்புங்க. மாத கொஞ்சம் இந்த பாருங்க, இவ்வளோ நாக்காலிஸ் இருக்கு. 2 ரோ நிரப்புங்க. டக்குன்னு நிரப்புங்க. அந்த பிள்ளை யார் அங்கே உட்காந்துருக்குறது? ஜனங்களை உள்ள உட்கார வைக்கணும். கம் அவுட். வாங்க ஐயா, உட்காருங்க. டக்குன்னு மூவ் ஆகுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வேகமாக செயல்படுங்க. தேங்க்யூ. ஏன்னா மெசேஜ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நடுவில் நின்று இதெல்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தேங்க்யூ. நிரப்புங்க. எழும்புங்க. உங்கள் முன்னுக்கு நாற்காலி கோசமாக நீங்கள் அதை நிரப்புங்க. சீக்கிரமா. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். குயிக்காமா. எஸ் ஃபில். தேங்க்யூ. ஆல் ரைட். தேவனாகிய கர்த்தர் நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கையை நல்ல உயர்த்தி நல்ல அல்லேலூயா சத்தமாய் அல்லேலூயா. தாய்மார்கள், ஆண்டவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காகவும் சபைக்காகவும் கர்த்தர் ஒரு தூதை அனுப்பியிருக்கிறார். உண்மையான தாய். எல்லாரும் சொல்லுங்கள், உண்மையான தாய். இந்த டைட்டில் பார்த்துட்டு நேற்று ஒரே கால் எனக்கு. பாஸ்டர், அப்போ நாங்கள்லாம் பொய் தாயா? நாங்கள்லாம் உண்மையான தாய் தெரியுமா பாஸ்டர்? இப்படிலாம் நீங்கள் டைட்டில் போட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிலாம் சொன்னாங்க. உங்கள் சிந்தையை கவர்ந்து இழுக்க அந்த தலைப்பு உங்களோடு பேசினதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே 2 பேர் ஒரு தாயானவளை புகழ்கிறார்கள். There are 2 person who praises mother. யார் அந்த 2 நபர்? ஒன்று, தன்னுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். 2வது வாசிக்கிறோம், அவளுடைய புருஷன் அவளை பார்த்து அநேக ஸ்திரீகள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு,
அவைகள் எல்லார பார்க்கிலும் நீ மேல்பட்டவள் என்று புருஷன் சாட்சி கொடுக்கிறதையும் புகழ்கிற வார்த்தைகளையும் நாம் அங்கே வாசிக்கிறோம். ஒரு தாயானவளை உண்மையாய் அவள் ஒரு தாய் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் ஒரு வேத அடிப்படையிலிருந்து உங்களோடு கூட நான் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உலகப் பிரகாரமாய் 9 மாதம் கருவறையில் பிள்ளையை சுமந்து பெற்றெடுத்தவர்களை உலகம் தாய் என்று சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற தாயானவளுடைய தகுதிகள் சற்று வித்தியாசமாயிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே தாயானவர்களை பார்க்கும் பொழுது பல வித்தியாசமான தகுதிகளை உடையவர்களான தாயார்களை பார்க்கிறோம். சிலர் பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களை பார்க்கிறோம். சிலர் திருமணமாகி பிள்ளைகளை பெற்று கணவரால் கைவிடப்பட்ட ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் பார்க்கிறோம். சில வேளைகளிலே கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் பிறந்து புருஷன் இறந்து போன ஸ்திரீயானவர்களையும் பிள்ளைகளையும் பார்க்கிறோம். பிள்ளைகள் இல்லாமல் ஸ்திரீயானவர்கள் முழுவதுமாக கைவிடப்பட்டதையும் பார்க்கிறோம். வளர்ப்பு பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கிற தாய்மார்களை பார்க்கிறோம். இப்படி உலகத்தில் பலவிதமாக தாயானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் பிள்ளை பெறாதவர்களாகவும் இருந்தும் அநேக பிள்ளைகளுக்கு அவர்கள் தாயானவர்களாகவும் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் இந்த தேவ செய்தி பொருந்தும்படியாகவும் இந்த தேவ செய்தியை நாம் எல்லோரும் கேட்க அவசியமாய் இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்து நம்மோடு கூட பேசுகிறார். கை நல்ல உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் பாஸ்டர் இந்த தேவ செய்திக்கு உண்மையான தாய் என்று பெயர் வந்தது? வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்திலிருந்து தான் இந்த தலையங்கத்தை நான் உங்களுக்கு இந்த தேவ செய்தியாக ஆயத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் துணை செய்தார். வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து தொடர்ந்து சில வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொண்டே வருவீர்களே ஆனால் அங்கே சாலமோன் ராஜா ராஜ்யபாரத்தை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே 2 வேசிகள் சாலமோன் ராஜா கிட்ட நீதி கேட்க வந்தார்கள். எத்தனை வேசிகள்? 2 வேசிகளும் வந்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். என்ன நியாயம்? ஒரு குழந்தை இருக்கிறது, இந்த குழந்தை உண்மையாகவே ஏன் குழந்தைன்னு இன்னொரு வேசி சொல்லுகிறாள். இன்னொரு வேசி சொல்லுகிறாள், இதுவும் என்னுடைய குழந்தை என்று. இந்த 2 தாயானவரையும் சந்திக்கிறார் சாலமோன் ராஜா தன்னுடைய கொடுமண்டபத்தில். நியாயம் செய்ய வேண்டும். சாலமோனுக்கு தேவன் அருளின ஞானத்தின்படி நீதியாய் நியாயம் தீர்த்து யாருடைய பிள்ளை இந்த பிள்ளைன்னு சொல்லி யார் உண்மையான தாய் என்று கண்டுபிடித்து அவர்கள் கையிலே இந்த குழந்தையை ஒப்புவிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு? சாலமோன் ராஜாவுக்கு. இந்த சம்பவத்தில் இருந்துதான் உண்மையான தாய் என்கிற தலைப்பை உங்களுக்கு நான் இந்த செய்திக்கு தலையங்கமாய் எடுத்தேன். கவனியுங்கள். சாலமோன் ராஜா தன் ஞானத்தை பயன்படுத்தி இப்ப யார் உண்மையான தாயின்னு கண்டுபிடிச்சு அவங்க கையில குழந்தையை கொடுக்க அவர் தன்னுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தி என்ன தெரியுமா சொல்றாரு? சரி, 2 பேருக்கும் சண்டை வேணாம், 2 பேருக்கும் பிரச்சனை வேணாம், இந்த குழந்தையை 2ஆ வெட்டி பாதி ஒரு தாய்க்கும்
மற்றொரு பாதியை இன்னொரு தாய்க்கும் நான் கொடுத்துறேன் என்று ஒரு தீர்மானத்தை சாலமோன் எடுக்கிறார். எடுத்த உடனே 2 தாயினிடத்திலிருந்தும் என்ன பதில் வருகிறது என்று சாலமோன் காத்திருக்கிறார். அதிலே ஒரு தாய் சொல்லுகிறாள், ஆம் சரி, நீர் சொல்லுகிறது எனக்கும் வேணும் அவளுக்கும் வேணும், எனக்கு பாதி சரீரத்தையும் மற்றொரு பாதியை அவளுக்கும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறாள். இன்னொரு தாய் இருந்தாள். அந்த தாய் சொல்றா, இந்த பிள்ளை சாகக்கூடாது, இந்த பிள்ளை உயிரோடு இருந்து என் கூட இல்லைனாலும் அவளோடு இருந்துட்டா நல்லது என்று சொன்னாள். கையை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை சாலமோன் கேட்ட உடனே புரிந்து கொண்டாரு, யார் அந்த உண்மையான தாய். பிள்ளை சாகாம அவளோடு உயிரோடு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பிள்ளையை யாரும் என்ன செய்யறாதீங்க, வெட்டிராதீங்க, கொலை பண்ணிராதீங்க என்று தவித்து பதில் சொன்னாலே, தனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை உயிரோடு இருக்கணும் என்று சொன்ன தாயே உண்மையான தாய் என்று சாலமோன் அறிந்து கொண்டார். வாசிப்போம் 1 ராஜாக்கள் 3:26. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால், பிள்ளைக்காக அவளுடைய குடல் துடித்ததினால், எல்லாரும் சொல்லுங்க, என்ன துடிச்சுதான்? ஒரு தாயோடைய ஃபீலிங்ஸை பைபிள் எழுதுது பாருங்க. ஒரு பிள்ளைக்காக தன்னுடைய தாயுடைய குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், உயிரோடு இருக்கிற என் பிள்ளையை தயவு செய்து கொன்ற வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள் அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவளே அதன் தாய் என்றான். அந்த குழந்தைக்கு உண்மையான தாய் என்றார். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். இந்த மாலை வேளையில யார் உண்மையான தாய் என்கிற ஒரு வெளிப்பாடை தேவன் நமக்கு தரும்படியாய், தேவன் நமக்கு ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை தரும்படியாய், தேவன் தம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை நமக்கு தரும்படியாய், நீங்கள் எந்த நிலவரமான தாயாய் இருந்தாலும் நீங்கள் ஒரு தாய் என்ற ஒரு ஸ்தானத்தை அடைந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் இந்த சத்திய வார்த்தைகளின் நிமித்தம் ஒரு சரியான சத்தியத்தை இந்த மாலை வேளையில விளங்கிக் கொள்ளும்படியாய் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அப்படியே பிரைஸ் பண்ணுங்கள். நன்றி ஆண்டவரே, எங்களோடு நீங்க பேச வேண்டும் ஆண்டவரே. ஒரு நல்ல ஸ்தானம் உள்ள ஒரு தாயானவளாய் ஆண்டவரே, அந்த தாயை நாங்கள் கணமணுகிற ஒரு பிள்ளைகளாய் எங்களை இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவுபடுத்தும்படியாய் ஒரு உண்மையான தாயை தேவன் எங்களுக்கு தம்முடைய ஞானத்தினால் வெளிப்படுத்தி தரும்படியாய் உம்முடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ செய்தியை கவனியுங்கள். There are some real mothers. There are some fake mothers. புள்ள பெற்கிறது மிகவும் கடினம். பிள்ளை பெற்றவர்களுக்கு தெரியும் பிள்ளை பெக்கிற வழி எவ்வளவு பெரிய வழி, அது எவ்வளவு பெரிய தியாகமான ஒன்று என்று. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த பிள்ளைகளை பெற்றுவிட்டு ஒரு நல்ல உண்மையான வேதத்தின் அடிப்படையான தாயாய் இல்லாமல் இருக்கிறார்கள்.
They may physically fit as a mother, but spiritually they are not mothers. அவர்கள் சரீர பிரகாரமாக வேண்டால் ஒரு கர்ப்பத்தில் பிள்ளையை சுமந்து பெற்றிருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே அவர்கள் ஒரு நல்ல தாயாக இருக்கிறது கடினமாக இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. பிள்ளை பெற்றுவிட்டு அதை பாதுகாக்க, அதை வளர்க்க, அக்குடும்பத்தை கட்ட ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தேவை. வேதம் அதுதான் சொல்லுகிறது. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுவாள். ஆனால் புத்தி இல்லாதவள், the fake mothers, உண்மையான தாய் இல்லாதவள் என்ன செய்வா? தன்னுடைய கையினாலே அவைகளை இடித்து போட்டு விடுவாளாம். இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே தாயானவர்களாய் வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தாய்மார்களாய் காணப்பட வேண்டும். தேவன் இன்றைக்கு உங்களை அப்படியே அங்கீகரிப்பாராக. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்களா? அல்லேலூயா. வேதத்திலே உண்மையான தேவனால் அங்கீகரிக்கப்படாத சில தாய்மார்களை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுக்கிறேன். Let me show this evening the fake mothers who lived in the biblical seasons. தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் விசேஷமாய் பிரபலமியா இருக்கக்கூடிய ஒரு தாய் இருக்கிறாள் ஒருவள். அவள் யார்? அவள் யேசபேல். யேசபேல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான போதனையை போதித்து வளர்க்கவில்லை. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 25 வசனம். தன் மனைவியாகிய யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை. இந்த யேசபேலுக்கு விற்று போட்டான், விக்கிரகங்களுக்கு விற்று போட்டான் ஆகாப். இந்த ஆகாப்புடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் அத்தாலியா. யேசபேலின் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையினுடைய பேர் தான் யாரு? அத்தாலியா. இந்த அத்தாலியா ராஜ்யபாரத்தை பிடிக்கிறதற்கு, சிங்காசனத்தை பிடிக்கிறதற்கு பாடுபட்டா. உங்களுக்கு தெரியுமா? யேசபேலுடைய புத்தி தம் பிள்ளைக்கு வந்தது. யேசபேல் என்ன செய்தால்? புருஷனை அடிமைப்படுத்தினாள். புருஷன் தன்னுடைய பேச்சை கேட்கும்படியாய் அடிமைப்படுத்தினாள். வீட்டில் கணவன் தேவனால் நியமிக்கப்பட்ட தலை. கை உயர்த்தி ஆமென். அவர்கள் பொறுப்பில்லாதவர்களாய் இருந்தாலும் அந்த பொறுப்புகளை தாயாகிய நீங்கள் சில வேளைகளில் சுமந்தால் நீங்கள் தலகணம் பிடித்தவர்களாக வாழக்கூடாது. Your husband might not be a person who is not responsibility. அவர் ஒரு நல்ல பொறுப்புள்ளவராக இல்லாததனால சில பொறுப்புகளை தாயாகிய நீங்கள் சுமக்க வேண்டியது இருக்கும். That doesn't mean you are the head of the house. The head of the house is always the husband. என்ன ஒரு ஆமீன் வரல? வீட்டுக்கு தலைவர் புருஷன் தான். ஆமென். அதுதான் பைபிள் சொல்லுது. ரட்சிக்கப்படாத உன் புருஷனை உன் நல்ல நடக்கையினால் என்ன செய்? ஆதாயம் பண்ணிக்கோ. ஆதாயம் பண்ணத்தான் பார்க்கணுமே தவிர ஆளுகை செய்ய பார்க்க கூடாது. ஆளுகை செய்ய பார்த்தவள் யேசபேல். அதான் பைபிள் சொல்லுது. இந்த ஆகா புருஷன் தன் மனைவிக்கு தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்தானாம்? விற்று போட்டான். He sold himself. அப்ப ஆகாப் ஒரு புருஷனா வாழல,
யேசபேல் தான் குடும்பத்தை நடத்தினா, தேசத்தை நடத்தினா. ஆனா ஜனங்களுடைய பார்வைக்கெல்லாம் ஆகாப் தான் ராஜா. ஆனா உண்மையா ஆகாப் குடும்பத்தையும் நடத்தல, தேசத்தை நடத்தல. நடத்துறது யாரு? யேசபேல். இந்த புத்தியை யார் பார்க்கிறது? தாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் பார்க்கிறார்கள். The mother dominates the father. ஐயா, நல்ல குடும்பத்தில் கவனிச்சுக்கோங்க. உங்க பிள்ளைகள் முதலாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்வது ஒரு இடத்திலிருந்து, தாய் தகப்பனிடத்திலிருந்து. They learn the first. அவங்க உலகத்தில் எத்தனையோ விஷயத்தை போய் கத்துக்கலாம். ஆனா அதை எல்லாத்திலையுமே அவங்க முத கத்துக்கிற விஷயம் யார்கிட்ட இருந்ததுன்னா, the best teacher of the family is the parents. கை உயர்த்தி ஆமென். அப்போ தாய் புருஷனை மதிக்காம ஆளுகை செய்யறத யார் பார்க்கிறா? அத்தாலியா பார்க்கிறா. பிள்ளை அம்மா எப்படி புருஷனை சுண்டு விரல்ல வச்சு ஆட்டுறான்றத யார் பார்க்கிறா? அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. வராது பழமொழி, வந்தா நல்லா இருக்கும் மதர்ஸ் டேக்கு. சொல்லுங்க, தாயை போல பிள்ளை. சேலை கட்டிட்டு வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அத்தாலியா பார்க்கிற அம்மா பண்ற கூத்த. சொந்த அப்பாவை, சொந்த புருஷனை இவ ஒரு மதிக்கிறதே இல்லை, இவள் ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை, இவ கீழ்ப்படுகிறது இல்லை. நல்லா கேளுங்க மனைவிமார்கள், உங்க புருஷன் 1 நம்பர் துன்மார்க்கனா இருந்தாலும் நீங்கள் அந்த புருஷனை நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். கை உயர்த்தி சொல்லுங்க, நான் தான் ஹேண்டில் பண்ணணும். எஸ், 4 ரூமுக்குள்ள தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். 4 செவுத்துக்குள்ள தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். உங்க பிள்ளைகள் முன்னுக்கு உங்க அப்பா இப்படின்னு பேசிட்டீங்கன்னா நீ ஒரு யேசபேல். கவனிச்சுக்க, நீ ஒரு யேசபேல். உன் அப்பா புத்தி தெரியுமா? உங்க அப்பா என்ன பண்ணிட்டு வரான்னு தெரியுமா? நீ பேசுன நீ யேசபேல். பாஸ்டர் மதர்ஸ் டேக்கு என்ன நல்லவள் வல்லவள் கொள்ளவள்னு சொல்லுவீங்கன்னு வந்த இல்லை, அதை சொல்ல மாட்டேன்னு தான் உங்களுக்கு தலைப்பை போட்ட ரியல் மதர்ஸ். பிள்ளைகள் கிட்ட உட்கார்ந்து உனக்கு தெரியுமா உங்க அப்பா என்ன பண்ணானே? You failed as a mother. You are not a good mother. You are not a good wife. அவரோடு சேர்ந்து தானே இத்தனை பிள்ளைகளை பெத்த. அப்ப தெரியலையா உனக்கு? மிகுந்த ஞானமா நடக்கணும். அத்தாலியா பார்த்துக்கிட்டே இருந்தா, ஓஹோ எங்க அம்மா பத்தியா என்ன ராஜரிகம், என்ன ஒரு அதிகாரம். எங்க அம்மா ஒரு சவுண்டு போட்டா எங்க அப்பா எப்படி ஆயிடுறாரு? பொட்டி பாம்பு மாதிரி ஆறாரு. என்ன கதை ஒன்றும் புரியல. இந்த ஆக்ஷனை கத்துக்கிறா யாரு? அத்தாலியா. அதே செய்றா. என்ன தெரியுமா செஞ்சா? தன்னுடைய ராஜ்ய பாரம் வர்ற டைம்ல தான் சொந்த பேர பையன் அந்த ராஜ்ய பாரத்துக்கு வரப்போறான்னு தெரிஞ்சிட்டு அவனை கொலை செய்து அந்த ராஜ்யத்தை பிடிக்க பார்த்தா. She was so greedy of the position. அந்த அதிகாரம். ஒரு பெண்ணுக்கு அழகு எது தெரியுமா? சாந்த குணம், அமைதலுள்ள ஆவி. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்படித்தான் சொல்லுது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். சொல்லுங்க பக்கத்தில் தட்டி, இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற குணம். பஜாரி அல்ல. அவ அம்மாக்காரி இல்லை, அவ பிசாசுக்காரி. பிரைஸ் தி லார்ட். அமைதல் உள்ள குணம், சாந்தம் உள்ள குணம். வாசிங்க அந்த 1 பேதுரு 3:2-3-4. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற அழகு. ஒரு பெண்ணுக்கு அழக பத்துங்க பைபிள் அலங்கரிக்குது. பாருங்க, மேக்கப் போட்டு மூஞ்சில 40 பவுடர் போட்டால் இந்த அழகு வராது. பைபிள் சொல்ற அழகு தாங்க அழகு. என்ன சொல்லுது அழகு?
அழியாத அலங்கரிப்பு. அப்படின்னா நீங்கள் மேக்கப் போட்டு ராத்திரி தூங்கும் போது ஏந்திரிக்கும் போது அந்த மேக்கப் என்ன செஞ்சிருது? கலைஞ்சிரும். கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனால் பைபிள் சொல்லுது, என்றென்றைக்கும் அழியாத ஒரு அலங்கரிப்புக்கு பெண்ணுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? சொல்லுங்க, ஒரு அழியாத அலங்கரிப்பு. சத்தமாக தான் சொல்லுங்களேன் லேடிஸ். அழியாத அலங்கரிப்பு. இன்னும் சவுண்டு முதுவாக தான் இருக்குது. என்ன கதை தெரியல, புரியல என்னன்னு. அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் சாந்தம், அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது, உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுவே விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதான். தட்ஸ் த திங். அந்த அலங்கரிப்பை ஆண்டவர் யார்கிட்ட பார்க்கிறாரோ, எந்த மதர்ஸ் கிட்ட பார்க்கிறாரோ, அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, நீ தான் அந்த உண்மையான தாய். சத்தம் வரலையே ஆமேன்னு சொல்லுங்க. தாய்மார்களுக்கு அழியாத அலங்கரிப்பு தேவை. அத்தாலியாவை குறித்து படிப்போமா? 2 ராஜாக்கள் 11:1. என்ன செய்தா? உன் தலை மேல ஊடுரு உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும், சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும், பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும், தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.